Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகமெங்கும் ஜனநாயகம் ஆட்சி செய்கிறது என்றாலும் எல்லா மன்னர்களும் தங்கள் அதிகாரத்தை இழந்ததில்லை. தாய்லாந்து, சவுதி அரேபியா, புரூனே என இன்னமும் அரச குடும்பத்தினர் ஆட்சி செய்யும் நாடுகள் உலகில் இருக்கின்றன. அப்படியான ஒரு தேசம்தான் ஸ்வாசிலாந்து. ஆப்பிரிக்காவின் கடைசி முழுமையான முடியாட்சி தேசமாகும். தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்த சிறிய நாட்டை 1986 ஆண்டு முதல் 3ஆம் மன்னர் எம்ஸ்வதி ஆட்சி செய்து வருகிறார். 18 வயதில் மன்னரான எம்ஸ்வதியின் இயற்பெயர் மகாசெடிவ் டிலாமினி என்பதாகும். ஆப்பிரிக்க மொழியில் அதற்கு நாடுகளின் ராஜா என்று பொருளாகும். இவரின் தந்தை சோபுசாதான் 82 ஆண்டுகள் இந்நாட்டை ஆட்சி புரிந்தார். 82 வயதில் 125க்கும் மேற்பட்ட மனைவிகளுடனும் 210க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பேர குழந்தைகளும் சோபுசாதானுக்கு இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தை வழியில் நடக்கும் மகன் என்பது போல் மன்னர் எம்ஸ்வதிக்கு சட்டப்பூர்வமாக 15 மனைவிகள் உள்ளனர். 2006ஆம் ஆண்டு ஒரு பெண்ணை கடத்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினார் என்று சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்ததை அடுத்து அந்த பெண்ணுக்கு நாட்டின் ராணி என்ற அந்தஸ்தை வழங்கியுள்ளார். ஒரு மனைவிக்கு மட்டும் ராணியின் அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மன்னர் தான் திருமணம் செய்து கொண்ட மற்ற பெண்களை எல்லாம் அந்தப்புற நாயகிகளாக வைத்திருக்கிறார். சமீபத்தில் தன்னை விட 35 வயது வித்தியாசமுடைய ஒரு பெண்ணை 16வது மனைவியாக ஆக்கி கொண்டார். ஆனால் திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே இவரின் 16வது மனைவி இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்று கூறப்படுகிறது. இதுவரை மன்னருக்கு 35 குழந்தைகள் உள்ளனர். இவர் மனைவியை தேர்ந்தெடுக்கும் விதமே புதுமையானது. முதல் 2 மனைவியர்களும் ஒரு சிறப்பு சபையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பாரம்பரியத்தின்படி மன்னரின் முதல் மனைவி மட்சபுலா குலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். 2வது மனைவி மோட்சா குலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதன் பிறகு மன்னருக்கு மற்ற குலங்களிலிருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உள்ளது. இந்நாட்டில் குறைந்தது 17 குலங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் பாரம்பரிய கற்பு அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. மன்னரின் அரண்மனையில் நடைபெறும் திருமணமாகாத பெண்களின் அணிவகுப்பிலிருந்து புதிய மணப்பெண்களை மன்னர் தேர்ந்தெடுக்கிறார். ஆயிரக்கணக்கான திருமணமாகாத பெண்கள் பங்கேற்கும் கற்பு அணிவகுப்பில் இளம் பெண்கள் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 1.3 மில்லியன் மக்கள் வசிக்கும் ஸ்வாசிலாந்தின் பெயரை 2018ஆம் ஆண்டில் சுவாசிகளின் நிலம் என்று பொருள்படும் வகையில் எஸ்வதினி ராஜ்யம் என்று அறிவித்தார். பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து நாடு சுதந்திரமடைந்த 50வது ஆண்டு விழாவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்றாலும் உலகின் பிற நாடுகளால் இந்த பெயர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உலகில் எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகம் இருக்கும் இந்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 60% அதிகமான மக்கள் வறுமையில் உள்ளனர். நாட்டின் பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு $1 கூட கிடைக்காமல் வறுமையில் வாடும் நிலையில் மன்னரின் ஓராண்டு வீட்டு பட்ஜெட்டுக்காக 61 மில்லியன் அமெரிக்க டாலரை அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒதுக்கியது. 5 லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புடைய மேபேக் உட்பட ஆடம்பர கார்களை மன்னர் பயன்படுத்துவது குறித்த கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து தனது கார்களின் புகைப்படங்களை வெளியிடுவதற்கு தடை செய்தார். அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளுக்கும் தடை விதித்தார். அடிப்படை பொருட்களின் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் 2021ஆம் ஆண்டில் வேலையின்மை 34% அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் நாட்டில் ரியல் எஸ்டேட், சுற்றுலா, விவசாயம், தொலைத்தொடர்பு மற்றும் வனவியல் உள்ளிட்ட துறைகளில் ஈடுபடும் பெரும் நிறுவனங்களில் அதிகமான பங்குகள் மன்னரிடம் உள்ளது. உலகின் 15 பணக்கார மன்னர்களின் பட்டியலில் இடம்பெற்ற மன்னர் எம்ஸ்வதியின் நிகர சொத்து மதிப்பு 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாகும் என்று ஃபோர்ப்ஸ் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 3ஆம் எம்ஸ்வதி மன்னர் அபுதாபிக்கு வரும் பழைய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. ஸ்வாசிலாந்து மன்னர் 15 மனைவிகள், 35 குழந்தைகள் மற்றும் 100 பணியாளர்களுடன் அபுதாபிக்கு வந்தார் என்ற தலைப்பில் வெளியான அந்த வீடியோ ஆப்பிரிக்க மன்னரின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டியது. புலி அச்சு பொறித்த பழங்குடியின பாரம்பரிய உடையை மன்னர் அணிந்திருந்தாலும் அவரின் மனைவிகள் அனைவரும் ஆடம்பரமான நவநாகரிக உடைகளை அணிந்திருந்தனர். அதிக எண்ணிக்கையில் வந்த மன்னரின் பரிவாரங்கள் இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் நிலைமையை சமாளிக்க
அபுதாபி விமான நிலையத்தின் 3 முனையங்களையும் தற்காலிகமாக அபுதாபி அரசு மூடியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ வைரலானதும் நெட்டிசன்கள் மன்னரின் ஆடம்பரத்தை பார்த்து கடும் விமர்சனங்களை மேற்கொள்ளத் தொடங்கிவிட்டனர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.